கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 9 வசனம் 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல கூட பார்க்குறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள். அப்போ ஒரு கூட்டம் இருளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இருளில் நடக்கிற இந்த ஜனங்கள், இருளில் நடக்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கே 1 யோவானில் சொல்லும் பொழுது, இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அவன் அறியாதிருக்கிறான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ இருளில் நடக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, எங்கே போகிறோம், தாம் போகிறது எங்கே என்று அவர்கள் அறியாத ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கிற இந்த மனிதனை தேவன் எப்படி சந்திக்கிறார் என்று நாம் அங்கே பார்த்துக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இருளில் நடக்கிற ஜனங்களை, அந்த இருளிலே அவர்கள் தடவி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பள்ளம் தெரியாது, மேடு தெரியாது, அங்கே பயங்கரமான விஷ பூச்சிகள் இருந்தால் தெரியாது, பயங்கரமான பாதைகள் இருந்தால் தெரியாது. அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், இருள் அது சாத்தானுக்கு அடையாளமாக இருக்குது. இருள் பாவத்தின் வஞ்சனைக்கு அடையாளமாக இருக்குது. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவன் இருளிலே இருக்கிறான். இந்த இருளில் இருக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இருளில் நடக்கிற ஜனங்களை தேவன் நேசித்தார். இந்த இருளிலே பாவத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சாத்தானுடைய வஞ்சகத்திலே அகப்பட்டிருக்கிற இந்த ஜனங்கள், இந்த தாங்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை தேவன் எப்படி சந்திக்கிறார்? உன்னதத்தில் இருக்கிற அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று சொல்லி லூக்காவிலே வாசிக்கிறோம். தேவன் இந்த ஜனங்களை நேசித்தார். ஆகவே தேவன் என்ன செய்தாரா? ஆண்டவர் இருளில் எதை அனுப்பணும்? ஒளியை அனுப்பணும், அந்த வெளிச்சத்தை அனுப்பணும். அதுதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒளி ஒளி ஒளி. யார் தெரியுமா அந்த ஒளி? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 1 வசனம் 4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆகவே இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஒளி. அப்போ ஜீவன், அப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போன மனிதனுக்கு உயிர் கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும். இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு ஒளியை கொடுக்கணும். ஆகவே ஜீவனையும் ஒளியையும் உடைய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். பாருங்க, அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சூரியனை தெய்வம்னு சொல்லி வணங்குறாங்க. சூரியன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அது ஒளியை கொடுக்குது. ஆனால் யார் மெய்யான ஒளி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. இங்கே வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியை குறித்து 5ஆம் வசனத்தில் யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தில், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரகாசிக்கிற ஒரு ஒளி. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதை மூட முடியல. அந்த ஒளியை தோற்கடிக்க இருளாலே முடியவில்லை. அந்த ஒளி எங்கே பிரகாசித்ததோ அங்கே இருள் நீங்கினது. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு இருள், ஒரு பயம்,
ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை, நம்ம என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம், நம்முடைய முடிவு எங்கே, மரணத்துக்கு பின்பாக நம்ம எங்கே போய் சேருவோம், அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த நாட்களில் பயத்தோடு வேதனையோடு குழப்பத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அதுதாங்க கிறிஸ்துமஸ். கிறிஸ்து ஏன் பிறந்தார்? கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்ன? ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு மனிதன் இருளிலே தடவி திரிகிறவனாக அல்ல, அவன் வெளிச்சத்திலே நடக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் 9ஆம் வசனத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும். ஐயோ, என் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, என்னுடைய பிரச்சனையெல்லாம் யாராலையும் தீர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு வேணா பெருசாக இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்த தேவன், உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தேவன், அவருக்கு இது சாதாரண காரியம். இங்கே நான் வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தாங்க அந்த மெய்யான ஒளி. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தார். இந்த உலகத்தை படைத்தது யாரு? இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது யார்? மனிதர்களாகிய நம்மை படைத்தது யார்? வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த உலகம் தானாக உண்டாகலை, இதை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தேவன், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், சகலமும் அவருக்காக, அவருக்கென்று, அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் முதலாக பதிவு செய்கிற காரியம் இருள். பார்த்தீங்களா? இந்த இருளை நீக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமத்தில் தேவன் முதலாக இந்த பூமியை சிருஷ்டித்த உடனடியாக சொல்லப்பட்ட தேவனுடைய செயல் அல்லது தேவனுடைய கிரியை என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவது, அது நல்லதென்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, தேவன் வெளிச்சத்தை இந்த பூமியிலே அனுப்பினவர். ஆதியிலே தேவன் தான் அதை செய்தார். இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பாவ இருள், இந்த சாப இருள், இந்த பிசாசின் பிடி என்கின்ற அந்தகார இருள், அதனால தான் இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குறதுக்கு இந்த பூமிக்கு தேவன் மனிதனாக பாலகனாக இயேசு என்கின்ற நாமத்திலே பிறந்தார். எதற்காக? இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக. அப்போ எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறது? இந்த இருளிலிருந்து எப்படி நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறது? ஒரே ஒரு காரியம்தாங்க, இந்த ஆண்டவரை நீங்கள் நம்பணும், இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இந்த ஆண்டவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களை ஆளுகை செய்கிறவராக, ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர், அவருடைய ஆளுகைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இதுவரைக்கும் உங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை நீங்கள் செய்கிறவங்களாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்து கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே, இனி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதைத்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவர், உங்களுக்கு எது பிரியமோ அதைத்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல் நம்ம நடக்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னால் அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. அது உண்மையாக ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் அல்ல. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு, அவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல், கீழ்ப்படிதல், இப்படி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த இருளிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து தேவன் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தாங்க இது முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவோ தெய்வங்கள்னு சொல்லலாம், ஆனால் எல்லா தெய்வங்களும் இந்த ஒளியில் இருக்கிற இந்த வெளிச்சத்துக்குள்ள யாரும் கொண்டு வரவே முடியாது. கிறிஸ்து தான் ஒளியாக இருக்கிறார். இருளில் இருக்கிற அந்த மனிதனை வெளிச்சத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனால தான்
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ தேவன் இங்கே என்ன செய்கிறாரு? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனங்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது இரக்கங்க. தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அந்த மனிதன் கொண்டு வரப்படுகிறான். இதுதாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், சந்தோஷமான ஒரு காரியம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் கொண்டு வருகிறார். இங்கே பார்த்தோன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற பெரிய சிலாக்கியம் என்ன அப்படின்னா, அந்த சாத்தானின் பிடியிலிருந்து அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்காக அனுப்பின பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தேவன் எதற்காக தம்முடைய ஊழியர்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு நேராக அனுப்புகிறார்? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? ஏன் இருளில் இருக்கிற ஜனங்களை நம்ம தேடி போகணும்? தேவனை அறியாத ஜனங்களை ஏன் நம்ம தேடணும் அப்படின்னா, தேவன் அதற்கென்று ஒரு நோக்கத்தை, திட்டத்தை அவர் மிக தெளிவாக இங்கே அப்போஸ்தலர் 26:18 பவுலுக்கு சொல்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஏன் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்? ஏன் நம்ம காணாமல் போன ஆடுகளை தேட வேண்டியது ரொம்ப முக்கியம்? ஆத்தும பாரத்தோட கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சி போன ஒரு காலமாக இருக்குது. இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பயப்படுகிற அல்லது சுவிசேஷம் அறிவிக்காதபடிக்கு மேலோட்டமான நிலைமையில் ஓடுகிற ஒரு பரிதாபமான ஓட்டத்தை பார்க்குறோம். ஆனால் அருமையானவர்களே, தியாகம் இல்லாமல், கரையம் செலுத்தாமல் கர்த்தர் ரட்சிப்பை சிலுவையில் நமக்கு சம்பாத்தியம் பண்ணலை. அவர் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுகளை, அவ்வளோ வேதனைகளை, அவமானங்களை, அடிகளை அவர் அனுபவித்தார். எதுக்கு தெரியுமா? இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது தான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கணும்னா கிறிஸ்து அவ்வளவு பாடுகளை, வேதனைகளை அவர் அங்கே அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கு ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும்னா அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களை இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் நாமும் கூட கரையை செலுத்துகிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவர்களாக, ஆத்துமாக்களுக்காக எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். தேவன் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்ன கர்த்தர் அங்கே அருமையாக பவுலை சொல்கிறார், உன்னை அனுப்புகிறேன்ப்பா. எதுக்கு தெரியுமா? இருளினிடத்திற்கு இருந்து அந்த ஜனங்கள் ஒளியினிடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். சாத்தானுடைய அதிகாரத்தை நின்று தேவனிடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதுதாங்க தேவன் இந்த பூமிக்கு வந்த நோக்கம். கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் மூழ்கி நான் நல்லா சாப்பிட்டேங்க, அன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா வெடித்தோம், நல்ல புது ட்ரெஸ் போட்டோம், நல்ல ஆகாரம், ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம நேரத்தை செலவழித்தோம்? அதுதாங்க நித்தியத்தில் நமக்கு பலனை கொடுக்கும். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் கிறிஸ்துவையும் சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும். அதுதான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த பூமியிலே நம்ம அர்ப்பணிப்போடு செயல்படுகிற ஒரு ஓட்டமாக, ஜீவியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இருளில் இருக்கிறவர்களை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்களை தேவனுடைய அதிகாரத்துக்களை கொண்டு வரணும். அதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நோக்கத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருப்போம் என்றால் நாம் மெய்யாகவே அந்த தேவனுடைய சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக நாம் செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இங்கே பார்க்குறோம், அவர் ஒளியாக இருக்கிறார்.
பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் யார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ எப்படி ஒரு சந்திரன் சூரியனிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்று இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதே போல் கிறிஸ்துவாகிய அந்த ஒளியினிடத்திலிருந்து நாம் வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்துக்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் பின்னால் அங்கே சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கிறிஸ்துவை பிரகாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். சபை கூடாரங்களில், ஆலயங்களில் தேவதூதர்களை போல நாம் இருந்துட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகவும் நம்ம முக்கியப்படுத்தி அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயங்களை நம்ம செலுத்திடக்கூடாது. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாள் கர்த்தர் வருவார். கர்த்தர் வரும்பொழுது அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். உனக்கு இத்தனை வருஷம் தந்தன, உனக்கு இத்தனை கிருபையின் தருணங்களை தந்தன, எனக்காக நீ என்ன செய்த? கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நாம் எவ்வளவாக வெளிச்சத்தை பிரகாசித்தோம். இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் அது மறைக்கவே முடியாது, எல்லாரும் அதை பார்க்க முடியும். அதே மாதிரி நாம் தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சமாக இருக்கிறோம். நம்ம வெளிச்சமாக இருந்தோம்னா அந்த பிரகாசம் நம்ம மூலமாக கிறிஸ்து ஏன் பிறந்தார், அந்த இருளிலிருந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு தேவன் எவ்விதமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அதை நாம் செயல்படுத்தி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம எவ்வளோ வேற இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசப்பட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? கிறிஸ்மஸை சந்தோஷமாக முடிச்சிட்டோம். எத்தனை பேரை இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக நாம் செயல்படுகிறவங்களா, பிரயாசப்பட்டவங்களா, அதற்காக நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச அநேக சகோதரர்கள் தங்களுடைய வீடுகளில் கிறிஸ்மஸ் கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நான் பார்க்க முடிஞ்சு. தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு நல்ல ஒரு ஆஃபீஸர் தெரியும். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லி அவங்களுக்கு வெளியே இருந்து ஆண்டுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் ஏன் இயேசு பிறந்தாருங்கிற அந்த சுவிசேஷத்தை அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அழகாக காஸ்பல் சொல்கிறாங்க. தேவன் இன்றைக்கு இவ்விதமாக செயல்படுகிற, அந்த வெளிச்சமாய் செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய உக்கிரானத்தை, உங்களுடைய உத்தரவாதத்தை நம்ம நிறைவேற்றணுமா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ட்ரெஸ் இல்லாமல் நல்ல புது ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, விலை கூடின ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் ட்ரெஸ்ஸே போட முடியாமல் அல்லது ட்ரெஸ்ஸே இல்லாமல், ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாமல் கஷ்டங்களோடு இருக்கிற மற்ற ஜனங்களை நம்ம சிந்திச்சோமா? நல்ல சாப்பாடை சாப்பிட்ருப்போம், ஆனால் ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு பசி பட்டினியோடு இருக்கிற ஜனங்களை நம்ம சிந்திச்சோமா? அதுதாங்க உண்மையான ஒளியை நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான பணி. நான் சுயநலமான கிறிஸ்தவனாக அல்ல, நான் நல்லா புசித்தேன், நான் வெடி போட்டேன், நல்லா ட்ரெஸ் பண்ணேன், இல்லைங்க. இன்றைக்கி எதற்காக? ஆசீர்வாதமான செய்திகளை சொல்லிட்டு போகிறது ரொம்ப எளிது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜீவியத்துக்கு ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவது அது அவசியமானது, அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய மனதுருக்கமுள்ள அந்த அன்பின் கிரியைகள் மூலமாக மற்றவங்களுக்கு தேவனுடைய அன்பை ருசிக்கிற, தேவனுடைய அன்பை அந்த இருளில் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக நம்ம செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வந்துட்டுருக்கிறாங்க. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாக தேவன் விடுதலையாக்கி அவங்கள கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார் பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
21, 22 வசனங்களில் எவ்விதமாக தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை அவர் வெளிச்சமாக இருந்து நடத்துகிறாருங்கிறத நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி எனக்கு யார் இருக்கிறா? என்னை வழிநடத்த யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை யாருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை, என் மேலே அக்கறை கொள்ள கரசனை கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய எதிர்காலம் ஒரு இருண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதா? பயமும் திகிலும் நிறைந்தவர்களாக வேதனையோட துக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை. உலகத்தின் மனிதர்கள் நம்மளை விட்டு விலகிறவாங்க, சொந்த பந்தம் கூட விலகிறோம். எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களை இன்றைக்கி செய்த நன்மைகளுக்கு தீமைகளை செய்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். பணம் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் அற்பமாக ஒதுக்கிட்டு சுயநலமாக வாழ்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான அன்பு, ஒரு தியாகமான அன்பு யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் நீங்கள் அவரை நோக்கி திரும்பணும்? ஏன் அவரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரே என் உள்ளத்தில் வாருன்னு சொல்லி ஏன் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு முன் சென்றார். உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவன், கரம் பிடித்து நடத்துகிற ஒரு கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர். பாருங்க, அடுத்த 14 அதிகாரத்துக்கு போகும் பொழுது பார்வோன் மிகப்பெரிய படைகளோடு கூட இஸ்ரவேல் ஜனத்தை மீண்டும் சிறைப்பிடிக்கும்படியாய், அடிமைகளாக்கும்படியாக, மீண்டும் அந்த எகிப்தின் பழைய வாழ்க்கைக்குள் அவங்கள கொண்டு போவதற்காக பெரிய படையோடு வருகிறான். ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த ஜனங்களுடைய கைகளில் பட்டயம் இல்லை, இவங்க எல்லாம் யுத்த வீரர்கள் கிடையாது, சாதாரணமான ஜனங்கள் தான். ஆனால் மிகப்பெரிய வல்லரசாகிய எகிப்தின் படைகள் பயங்கரமான உக்ரா கோபத்தோடு வருது. எப்படி அந்த இஸ்ரவேலை விடுறது? எப்படி அந்த ஜனங்களை விடுறது? அவங்கள மீண்டும் நமக்கு அடிமைகளாக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக அவங்க வரும் பொழுது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? மோசே அழகாக சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாருமே நமக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு பாதுகாப்பு, நித்தியத்திலே பரலோகத்திலேயும் கொண்டு நம்மை சேர்க்கிறவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு அல்ல, மரணத்துக்கு பின்பாக நித்தியமாக தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு. இந்த உலகத்திலையும் கூட எவ்வளவுதான் சத்ருவும் அவனுடைய சேனைகளும் நமக்கு விரோதமாக வந்தாலும் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 14 அதிகாரம் 19 வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? யாத்ராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதான அவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த வேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எகிப்தியருடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தொட விடாதபடிக்கு தேவன் அக்னி மதிலாக நின்றார். இன்றைக்கு இந்த ஆண்டவர், இந்த தேவன், யாரெல்லாம் அவர் மெய்யான தேவன், நீர்தான் மெய்யான தேவன் என்று நம்பி தங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு தங்களை அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவர்களை கர்த்தர் அங்கே வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பாருங்கள், எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க அந்த பார்வோன் சேனைகளால், அவங்கள பிடிக்கவே முடியலை, அவங்கள தொடவே முடியல. அந்த யாத்ராகமம் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவங்க காலையில் பார்க்கும் பொழுது அந்த கடலில் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். நம்முடைய இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஒரு மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்டம் எனக்கு பிரியன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா,
அன்றைய முடிவு வேதனை, அன்றைய முடிவு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நரக வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன், பரலோகத்தில் என்றென்றைக்கும் தேவனோடு வாழும் பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலையும் உங்களை கைவிடாமல் வழிநடத்துகிற உண்மையுள்ள தேவனாக அவர் இருப்பார். இந்த ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஜெபம் செய்யலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர்தாமே ஆசீர்வதியும். மெய்யான ஒளியாகிய உம்மை அன்று தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நீர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, அந்த நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன்.